1964 அணிந்த தனுஷ்கோடியோட முக்கியமான அடையாளமா விளங்குறது இந்த சர்ச் தான். புனித அந்தோனியார் சர்ச். இந்த சர்ச் தங்கச்சி மடம் புனித குழந்தை தெரசால் தேவாலயத்துல 1922 இருந்து 1954 வரைக்கும் பங்கு தந்தையா இருந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பொடோல் உண்டாக்குறாரு. தனுஷ்கோடியில மொத்தம் 2 சர்ச் கட்டப்பட்டது. இப்ப எஞ்சி நிக்கிறது இந்த ஒரு சர்ச் தான். இந்த சர்ச்சோட கட்டுமானத்தை பாருங்க. இந்த பகுதியில் கிடைக்கிற பவளப்பாறை கற்களை கொண்டே கட்டியிருக்காங்க. செங்கல் ரேரா யூஸ் பண்ணிருக்காங்க. சுண்ணாம்பு கலவையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த உப்பு காத்துலயும் 1964 ஏற்பட்ட புயல்லையும் சேதமடையாம இத்தனை வருடமா நிலைச்சு நிக்குதுன்னா இவங்க யூஸ் பண்ண கட்டுமான கலவை தான் காரணம். ஒரு காலத்துல பரபரப்பா இயங்கிட்டு இருந்த இந்த சர்ச் 1964 புயலுக்கு அப்புறம் சுற்றுலா பயணிகள் வேடிக்கை பார்க்கும் இடமாகவும் போட்டோ எடுக்கிற இடமாகவும் மாறிடுச்சு. 1964 ஏற்பட்ட புயல்ல தனுஷ்கோடி மட்டும் இல்ல, ராமநாதபுரத்துல நிறைய கடற்கரை கிராமங்களும் கடல்ல மூழ்கி போயிடுச்சு. அப்படி கடல்ல மூழ்கி போன 2 கிணறை தேடி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி பக்கத்துல உள்ள சண்முகவேல் பட்டினம் கடற்கரைக்கு போனோம். 1964 புயலுக்கு அப்புறம் கடல் இந்த 50 வருஷத்துல 1.5 கிலோமீட்டர் ஊருக்குள்ள வந்துட்டதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஒரு ஊரே கடல்ல மூழ்கிடுச்சு. கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்துல இந்த கிணறை போலவே இன்னும் நிறைய கட்டுமானங்கள் கடலுக்குள்ள மூழ்கி கிடக்குது. இந்த கிணறோட கட்டுமானம் கொஞ்சம் வியக்கவே வைக்குது. 24 இன்ச்சு நீளமும் 18 இன்ச்சு உயரமும் கொண்ட கல்லை வச்சு இந்த கிணறு உண்டாக்கி இருக்காங்க. 2 கிணறுக்கு இடையில தண்ணியை இறைச்சி ஊத்துறதுக்கு பெரிய அளவிலான தொட்டியும் இருக்குது. இது இந்த பகுதி மக்களுடைய நல்ல தண்ணி கிணறா இருந்திருக்கணும். பாண்டியர்களோட துறைமுக நகரமான பவித்திரமாணிக்கப்பட்டினம் இந்த இடத்துக்கு பக்கத்துலதான் இருக்குது. பவித்திரமாணிக்கப்பட்டினத்தை இப்ப பெரிய பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய நாட்டோட துறைமுகமும் வணிக வளாகமும் இருந்ததுக்கு சாட்சியா கடல்ல மூழ்கி போன இந்த கிணறும் இருக்குது.